Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப படாத பாடு படுறீங்க அப்படினா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட உடல் எடையை ரொம்ப வேகமா குறைக்கிறதுக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு மெயினான இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு முழு தானியம். இந்த தானியத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரோட்டீன், அயன், மேக்னீசியம், பொட்டாசியம், செலினியம், அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக ஆக்குறதுக்கும் நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஓட்ஸை வந்து ஊற வச்சுருவேன். இப்போ வந்து ஓட்ஸை ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஃபுல்லாக இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ மறுநாள் காலையில் ஓட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து ஊறியிருக்கும். இது கூட நம்ம வந்து இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நான் 3 பேரிச்சம்பழம் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை இந்த ஓட்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா, சுருள் பட்டை, அதை வந்து பவுடர் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் அரைக்கும் போது ஓட்ஸ் ஊற வச்ச தண்ணீர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்த பேரிச்சம்பழம், பட்டைத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இது போக நீங்கள் இது கூட வந்து பழங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த பழங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்மூத்தியை தினமும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு வரலாம். உங்களால் தினமும் எடுத்துக்க முடியல அப்படின்னா வாரத்தில் 3 அல்லது 4 நாட்களுக்கு எடுத்துக்கோங்க. நம்மளோட உடலுக்கு எந்த அளவு எந்தெந்த சத்துக்கள் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த ஓட்ஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்மூத்தியாக நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே நம்மளோட உடல் எடையும் வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்மூத்தி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கவே இருக்காது. உங்களோட ஹேரும் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ஸ்மூத்தியை வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தியை வந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.